வணக்கம். parallel turning, step turning, parting, grooving மற்றும் chamfering பற்றிய இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை இப்போது அறிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். பல்வேறு ஆழமான வெட்டுகளுடன் கைவூட்ட முறை மூலம் வேலையை இணையாக மாற்றவும், தேவையான விட்டம் மற்றும் நீளத்திற்கு படியை திருப்பவும், டிராவர்ஸ் ஃபீட் முறையில் க்ரூவ் செய்யவும், விளிம்புகளை சுருக்கவும் மற்றும் ஒரு புரோட்ராக்டருடன் சரிபார்க்கவும், இயந்திரத்தில் பிரித்தல் கருவியை சரியான மைய உயரத்திற்கு அமைக்கவும், ஒரு வி க்ரூவை உருவாக்கி டெம்ப்ளேட்டுடன் பொருத்தவும். இணை செயல்பாட்டின் பணி 1 பற்றி இப்போது விவாதிப்போம். ஜாபை 3 ஜா சக்கில் வைத்திருங்கள். டூல் போஸ்டில் எதிர்கொள்ளும் கருவியை அமைக்கவும், பணியிடத்தின் ஒரு பக்கத்தில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். mm விட்டத்தில் திருப்புதல் செயல்பாட்டை செய்யவும். mm மொத்த நீளத்திற்கு மறுமுனையை எதிர்கொள்ளுங்கள். மேலே உள்ள வேலை பரிசியை பின்பற்றுவதன் மூலம் 45 விட்டம் மற்றும் 80 நீளம் கொண்ட பரிமாணத்திற்கு அத்தகைய 3 பணியிடங்களை தயாரிக்கவும். இப்போது ஸ்டெப் டர்னிங்கின் பணி 2 பற்றி விவாதிப்போம். ஸ்டெப் டர்னிங் ஆபரேஷன் என்பது ஒரு வகை திருப்புதல் செயல்பாடு ஆகும். இதில் பணிப்பகுதியின் மேற்பரப்பில் தொடர்ச்சியான படிகள் உருவாக்கப்படுகின்றன. மூலப்பொருளின் அளவை சரிபார்த்து பணிப்பகுதியின் பரிமாணம் 45 மற்றும் 80 நீளமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். ஜாபின் மொத்த நீளம் 75 இருக்க வேண்டும் என்று இருபுறமும் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். முழு நீளத்திற்கும் பணிப்பகுதியின் விட்டத்தை 42 குறைக்க திருப்புச் செயல்பாட்டை செய்யவும். வெளியே வைத்து 4 ஜா சக்கில் ஜாபை பிடித்துக் கொள்ளுங்கள். திருப்புக் கருவியை பயன்படுத்தி ஃப்ரீ எண்டிலிருந்து 35 நீளத்தை குறிக்கவும். டூல் போஸ்டில் திருப்புக் கருவியை அமைக்கவும். நீளத்திற்கு பணிப்பகுதியின் விட்டம் 30 வரை குறையும் வரை திருப்பு செயல்பாட்டை செய்யவும். எனவே இந்த மேற்கூறிய செயல்பாடு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி படிநிலை பணியிடத்தில் விளைகிறது. டாஸ்க் 3. இப்போது க்ரூவிங் பற்றி விவாதிப்போம். மூலப்பொருளின் அளவை சரிபார்த்து பணிப்பகுதியின் பரிமாணம் 45 மற்றும் 80 நீளமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். வேலையின் மொத்த நீளம் 75 இருக்க வேண்டும் என்று இருபுறமும் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். முழு நீளத்திற்கும் பணிப்பகுதியின் விட்டத்தை 42 குறைக்க திருப்புச் செயல்பாட்டை செய்யவும். வரைபடத்தின்படி 42 விட்டம், 40 நீளம் மற்றும் 30 விட்டம், 35 நீளம் ஆகியவற்றை பெற படி திருப்புதல் செயல்பாட்டை செய்யவும். 30 விட்டம் பக்கத்திலிருந்து 6 11 18 23
30 mm தொலைவில் V கருவியை பயன்படுத்தி குறிப்புக் கோட்டை குறிக்கவும். சதுர கருவியை சரியான மைய உயரத்திற்கு அமைத்து அதை இறுக்கமாக பிடிக்கவும். இறுதி முகத்திலிருந்து 30 mm அளவில் 2.5 mm ஆழம் × 5 mm அகலம் கொண்ட ஒரு ஸ்கொயர் குரூவை அமைக்கவும். ரேடியஸ் டூலை சரியான மைய உயரத்திற்கு அமைத்து அதை இறுக்கமாக பிடிக்கவும். என் ஃபேஸிலிருந்து 18 mm இல் 2.5 mm ஆழம் × 5 mm அகலம் கொண்ட ரேடியஸ் குரூவை உருவாக்கவும். 32 டிகிரி V குரூவ் கருவியை சரியான மைய உயரத்திற்கு அமைத்து அதை இறுக்கமாக பிடிக்கவும். என் ஃபேஸிலிருந்து 6 mm இல் 5 mm அகலத்தில் 32 டிகிரி V குரூவை உருவாக்க V குரூவ் கருவியை மூழ்கடிக்கவும். பர்களை அகற்றவும். 32 டிகிரி டெம்ப்ளேட் மூலம் உருவாக்கப்பட்ட V குரூவின் பரிமாணங்களை சரிபார்க்கவும். இப்போது பார்ட்டிங் ஆஃப் ஆபரேஷனை கற்றுக்கொள்வோம். பனி 4 இன் முடிக்கப்பட்ட பனிப்பகுதியை ஒரு சக்கில் குறைந்தபட்ச ஓவர்ஹேங்குடன் பிடிக்கவும். டூல் போஸ்டில் பார்ட்டிங் டூலை அமைத்து தேவையான ஸ்பிண்டில் வேகத்தை தேர்வு செய்யவும். பிரிக்கும் கருவியின் நுனியை பயன்படுத்தி அகற்றப்பட வேண்டிய பனிப்பகுதியின் நீளத்தை குறிக்கவும். பகுதி துண்டிக்கப்படும் வரை ஒரு கருவியின் ஊட்டத்தை பணியிடத்தில் தொடரவும். லேத் மீது ஷாம்ஃபரிங் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். கருவியை ஏற்றி மைய உயரத்தை சரியாக அமைக்கவும். வேகத்தை அமைக்கவும். கேரியேஜை பூட்டவும். குறுக்கு ஸ்லைடை நகர்த்தி கருவியை தேவையான அளவுக்கு 42 mm விட்டம் கொண்ட படியை 3 × 45 டிகிரிக்கு மாற்றவும். ஜாபை திருப்பி அதை மீட்டமைக்கவும். .30 mm விட்டம் கொண்ட படியை 2 × 45 டிகிரிக்கு மாற்றவும். ஜாபை அகற்றி பரிமாணங்களை சரிபார்க்கவும். புரோட்ரூடிங் நீளம் அதிகமாக இருந்தால் மையத்தை சரியாக அமைக்கவும். கருவி லேத் அச்சுக்கு செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்யவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பல்வேறு ஆழமான வெட்டுக்களுடன் கைவூட்ட முறை மூலம் வேலையை இணையாக மாற்றவும், தேவையான விட்டம் மற்றும் நீளத்திற்கு படியை திருப்பவும், டிராவர்ஸ் ஃபீட் முறையில் ஒரு குரூவ் செய்யவும், விளிம்புகளை சுருக்கவும் மற்றும் ஒரு புரோட்ராக்டருடன் சரிபார்க்கவும், இயந்திரத்தில் பிரித்தல் கருவியை சரியான மைய உயரத்திற்கு அமைக்கவும், ஒரு V குரூவை உருவாக்கி டெம்ப்ளேட்டுடன் பொருத்தவும். எனவே parallel டர்னிங், ஸ்டெப் டர்னிங், பார்ட்டிங், குரூவிங் மற்றும் சாம்ஃபரிங் பற்றிய இந்த அமர்வு முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறோம். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.